நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ஈமானில் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை இருந்தது. அதற்கு மாற்றமாக சிந்திக்கின்ற போக்கு அவர்களுக்கு இருக்கவில்லை. முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து கடுமையாக யுத்தம் செய்கிறார், இஸ்லாத்தின் விரோதிகளை கொன்று குவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து இவர் நரகவாதி என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியினால் குத்தப்பட்டு கொலை செய்தார்கள். அன்றிலிருந்து ஆரம்பித்தது இஸ்லாத்துக்கு எதிரான சோதனை. இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான சோதனைகளை பல வடிவங்களில் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தசாப்தமும் முடிகிற பொழுது சோதனையின் வடிவம், பிரச்சனையின் வடிவம் வித்தியாசமாகிறது. எங்களை போன்று போர்த்தி கொண்டு எங்களுடைய நாவுகளால் பேசிக்கொண்டு நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதிகமான முஸ்லிம்கள் இந்த முன்னறிவிப்பு செய்திகளை சரியாக படிக்காததனால இந்த பிரச்சனைகளை பார்த்து குழம்பி போய்விடுகிறார்கள். உண்மையான முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள். நபித்தோழர்களிடத்தில் இருந்த அந்த ஆழமான ஈமானிய பலம், அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளத்துக்கு அழகாக காட்டப்பட்டதன் அருள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் தெரியுமா? நபித்தோழர்கள் யுத்தம் செய்வோம் என்கிறார்கள், உயிர் போனாலும் பரவாயில்லை என்கிறார்கள், இந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படக்கூடாது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா முடிவெடுத்தார்கள்? நபித்தோழர் சொல்லுகிறார், எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லை, நீ இப்படித்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குர்ஆனும் ஹதீஸும் வேறொன்றை சொல்லும். இன்னைக்கு எங்களுடைய நிலை என்ன? குர்ஆன் ஹதீஸில் என்ன வந்தாலும் எங்கட விருப்பத்தை செய்கிறது, எங்கட ஆசையை செய்கிறது, எங்கட உம்மட விருப்பத்தை செய்கிறது, எங்கட குடும்ப உறவுகளோட விருப்பத்தை செய்கிறது. குர்ஆன் ஹதீஸ் ஒன்றை சொல்லும், மார்க்கம் ஒன்றை சொல்லும், ஊர்வலமைக்கு பின்னால போறது. நஊது பில்லாஹ். காரணம் என்ன? உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதியவில்லை, ஈமானுடைய ருசி உள்ளத்துக்கு தென்படவில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை ஈமான் கொள்வது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். அல்லாஹ்ட விரோதியா, அல்லாஹ்ட தூதர விரோதியா, அல்லாஹ்ட மார்க்கத்தின் விரோதியா, குர்ஆன் ஹதீஸிட விரோதியா, உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள். உள்ளத்தளவில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரின் விரோதிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்படி சகோதரர்கள்? உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அருளாக கொடுத்தான். என்ன? அதிலே வரக்கூடிய ஒரு துஆ பாடமாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர் சஹாபாக்களுக்கு அருளாக செய்ததை எங்களுக்கு இந்த ஹதீஸ் துஆவாக சொல்லி தருகிறது. எப்படி? ஈமான் பரிபூரணம் அடைய வேண்டுமா? முதல் அடையாளம் குர்ஆன் ஹதீஸ்ல வந்திக்கிறான், ஆனாலும் எங்களோட ஊர்வலமைக்கு சரி வராது. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதான், இது எங்கட ஜமாத்து ரூல்ஸுக்கு சரி வராது. குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குதான், இது எங்கட மதுஹபுக்கு சரி வராது. நஊது பில்லாஹ். இப்படியெல்லாம் குர்ஆன் ஹதீஸை புறக்கணித்து செல்கிறோம் என்றால் உள்ளத்திலே ஈமான் இல்லை, பரிபூரணமான முஃமினாக முடியாது. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும்,
நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்த நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி பகுதியை அடைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், ரமலானுடைய மாதம் எங்களிடத்தில் வந்ததன் மூலம் அல்லாஹ் எங்களிடத்தில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கின்றானோ அந்த மாற்றம், இறையச்சம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றதா? ரமலானுக்கு முன்னால் எங்களிடத்தில் இருந்த அமல்களில், நல்ல காரியங்களில் இருந்த பொடுபோக்குகளெல்லாம் இல்லாமல் போய் நல்ல காரியங்கள், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் பிறந்திருக்கின்றதா? ரமலானுக்கு முன்னால் பலவிதமான பாவங்களை, தப்புகளை, தவறுகளை செய்து கொண்டிருப்போம். ரமலான் வந்த பிறகு, ரமலானுடைய வருகையின் மூலம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம், நிறைய பாவங்களை நான் விட்டிருக்கின்றேன், பாவங்களை விடுவது எனக்கு இன்பமாகிவிட்டது என்ற ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலே தென்படுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது வரவேற்கத்தக்கது. அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்கள், உயர்ந்த முன்னேற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால், இன்னும் 10 நாட்கள் 11 நாட்கள் கழிகின்ற பொழுது ரமலானுடைய மாதம் எங்களை விட்டும் போய்விடும் என்ற அடிப்படையில் எஞ்சியிருக்கின்ற இந்த நாட்களில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொண்டு எங்களை நாங்கள் நல்ல மனிதர்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த பாடத்தை நினைவூட்டியவனாக, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஈமானை, இறையச்சத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுதான் ரமலானுடைய இரவு நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸை படிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி, இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு. அந்த அடிப்படையில் பல விடயங்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த தொடரில் நாங்கள் படிக்கவிருப்பது நபித்தோழர்கள், சஹாபாக்கள் என்பவர்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படியெல்லாம் நாங்கள் முன்மாதிரி பெற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, ஈமானை நேசிப்பதில் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதில், அல்லாஹுடைய மார்க்கத்தை நேசிப்பதில் அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அதனுடைய வெளிப்பாடு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டது என்பதை எடுத்து காட்டுவதற்கு ஒரு சில செய்திகளை நாங்கள் படிக்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதிந்தது. ஆழமாக ஈமான் பதிந்ததனால் அந்த ஈமானுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை விசாரணையின்றி, உறுதிப்படுத்துதல் இன்றி அப்படியே ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் கேள்வி கேட்டாலும், விளக்கம் கேட்டாலும், இன்னும் தெளிவை கூட்டிக் கொள்ள வேண்டும், ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் கேட்டார்களே அல்லாமல் சந்தேகத்தை அவர்கள் உள்ளத்தில் ஒருபோதும் ஏந்தியதில்லை. அன்பார்ந்தவர்களே, அந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ஈமானில் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபித்தோழர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் ஹுஜராத்துடைய 7வது 8வது வசனங்கள், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களில்
அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும். நபி அவர்கள் அதிகமான விடயங்களில் உங்களுடைய ஆசைக்கு அவர்கள் அடிபணிந்திருந்தால், நபித்தோழர்களுடைய ஆசைகள் விருப்பத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கூற்றுக்களை கருத்துக்களை ஏற்று செயற்பட்டிருந்தால் லஅனித்தும், நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான். அல்லாஹ் ஈமானை, இறை விசுவாசத்தை உங்களுக்கு நேசத்துக்குரியதாக அல்லாஹ் ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அதை உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் அழகுபடுத்தி தந்தான். அன்பாண்டவர்களே, நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அருள் இதுதான். என்ன? நபித்தோழர்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு நேர் மாற்றமாக முடிவெடுப்பார்கள். உடனே நபித்தோழர்கள் கட்டுப்பட்டு விடுவார்கள். எதனால தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கை நேசத்துக்குரியதாக இருந்தது. அதை அல்லாஹ் அழகுபடுத்தி கொடுத்திருந்தான். அதனால தான் அவர்களுடைய ஈமான் பல சந்தர்ப்பங்களில், இன்றைக்கு நாங்கள் குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம், நபிமொழிகளை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பல முன்னறிவிப்பு செய்திகளை கண்ணால் பார்த்து கொண்டிருந்தால் கூட இஸ்லாத்தில் பல சந்தர்ப்பங்களில் சந்தேகங்களும் டவுட்டுகளும் வந்து விடுகிறது. ஆனால் நபித்தோழருடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஈமானிய நேசத்தின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தில் எந்த அளவு பலமாக இருந்தார்கள் என்று பாருங்கள். ஒரு சில எடுத்துக்காட்டுக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே இருக்கிற காலம், விரல் விட்டு எண்ணப்படுகின்ற தோழர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் இஸ்ரா மிஅராஜ் என்ற அந்த பயணம். இஸ்ரா என்பது என்ன? மக்காவிலிருந்து கஅபத்துல்லா என்ற அந்த இடத்திலிருந்து பைத்துல் மக்திஸ் வரையிலே அல்லாஹ் இரவோடு இரவாக அழைத்து சென்று பைத்துல் மக்திஸில் இருந்து 7 வானங்களுக்கு மேலால் நபி அவர்களை எடுத்து ஒரு சில அறிவுரைகளை செய்து மீண்டும் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். காலை நேரமாவதற்கு முன்னால் நபி அவர்கள் மக்காவுக்கு வந்து விட்டார்கள். இது சாதாரண ஒரு பயணமா? இது சாதாரண ஒரு பயணம் அல்ல. காலையிலே வந்த அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா முஷ்ரிக்குகளை பார்த்து இரவையில் நடந்த அற்புதம் என்று இந்த நிகழ்வை சொல்கிறார்கள். மக்காவிலிருந்து கஅபத்துல்லா வரையிலே சென்றத, பைத்துல் மக்திஸ் வரையில் சென்றதையும், அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா வரையில் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று வந்ததாகவும் சொல்லுகின்ற பொழுது மக்கா முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் நையாண்டி பண்ணினார்கள், நக்கல் அடித்தார்கள். அதை வைத்தே முஹம்மது அவர்கள் இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாரா என்று பிரச்சாரம் செய்து ஈமானை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல பேரை குழப்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த தொடரிலே அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வருகிறார்கள். இதை இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய நபிகளாரின் வரலாற்று தொகுப்பிலே பதிவு செய்கிறார்கள். அபூபக்கர் அவர்களை பார்த்து, அபூபக்கரே, பார்த்தீரா உங்களுடைய தோழர் சொல்லுகின்ற பொய்யை? அவர் ஒரே இரவையில் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் போனாராம், அங்கிருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்திக்க போனாராம். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை தான் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னாரா? ஆம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன் தெரியுமா? வல்லாஹி லஇன் கான காலஹு லகத் சதக். இந்த பயணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் அவர்கள் உண்மைதான் உரைத்திருக்கிறார்கள். ஃபமா யுஜிபுக்கும் மின் ஸாலிக். இந்த நிகழ்வை, இந்த பேச்சை வைத்து உங்களை ஆச்சரியத்தில் ஊட்டியது எது? ஃபவல்லாஹி
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னஹு லயுக்பிருனி அன்னல் கபர லயதீஹி மினல்லாஹி மினஸ் ஸமாஇ இலல் அர்த் ஃபீ ஸாஅத்தின் மினல் லைலி அவ் நஹார் ஃபஉஸத்திகு. அந்த முஹம்மது அவர்கள் இரவையிலோ பகலிலோ ஒரு நேரத்தில் வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய செய்தி வருகிறது என்று சொல்லுகிறார். அதை நான் கண்ணால் பார்க்கவில்லை, காதால் கேட்கவில்லை. அந்த முஹம்மத் சொல்கிறார் என்பதற்காக அதை நான் ஏற்று உண்மைப்படுத்துகிறேன் என்றால் ஃபஹாதா அபஅது மிம்மா தஅஜபூன மின், நீங்கள் இந்த ஒரு நிகழ்வை பார்த்து ஆச்சரியப்படுவதை விட நான் ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வஹி என்று சொல்லுகின்ற அனைத்தையும் நம்புகிற முஃமினாக இருக்கிறேன் என்று தன்னுடைய ஈமானின் உறுதியை பற்றி, அல்லாஹ்வில் இருக்கின்ற ஆழமான நம்பிக்கையை பற்றி, நபிகளாருடைய கூற்றின் மீது இருக்கின்ற உறுதியான அந்த பலத்தை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் ஈமானில் அன்பு என்பது. இதுதான் அல்லாஹ் உள்ளத்துக்கு ஈமானை அழகுபடுத்தி காட்டிவிட்டால் வரக்கூடிய வெளிப்பாடு. அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை இருந்தது. அதற்கு மாற்றமாக சிந்திக்கின்ற போக்கு அவர்களுக்கு இருக்கவில்லை. பாருங்கள், புகாரியிலே 2324வது இலக்க செய்தியை வாசித்து பாருங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் ஒன்று கூடி இருக்கிற இடத்தில் 2 நிகழ்வை சொன்னார்கள். அந்த மஜ்லிஸில் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் இருக்கவில்லை. என்ன சொன்னார்கள்? பைனமா ரஜுலுன் ராகிபுன் அலா பக்கரா, ஒரு மனிதன் ஒரு மாட்டின் மீது ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறார். மாட்டுக்கு மேல் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மாடு அந்த மனிதனை திரும்பி பார்த்து சொல்கிறது, லம் உஹ்லக் லிஹாதா, மக்கள் ஏறி பயணம் செய்வதற்காக நான் படைக்கப்படவில்லை. ஹுலிக்து லில் ஹிராஸா, நான் படைக்கப்பட்டிருப்பது விவசாயம் செய்வதற்குத்தான் என்று சொல்லுகிறது. என்றால் ஒரு மாடு மனிதனோடு பேசுகிறது. இந்த நிகழ்வை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள், கால் ஆமன்து பிஹி அன, இந்த நிகழ்வு நடந்ததாக நானும் நம்புகிறேன். வ அபூபக்கர், அபூபக்கர் அவர்களும் நம்புகிறார்கள். வ உமர், உமரும் நம்புகிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். சில அறிவிப்புகளிலே புகாரில் வருகிறது, அந்த மஜ்லிஸில் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கவில்லை. மாடு மனிதனோடு பேசியது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு எங்களில் இருக்கின்ற பல பேர் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கிறார்கள். ஏன்? இது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, புத்திக்கு அப்பாற்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள்? நானும் இந்த நிகழ்வை நம்புகிறேன், அபூபக்கர், உமரும் நம்புவார்கள். அல்லாஹு அக்பர். அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் ஈமான் இருந்தது. அதே போன்று பாருங்கள், ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை இடையிடமிருந்து பறித்து செல்கிறது. அந்த மேய்ப்பாளன் பின்னால் விரட்டி சென்று அந்த ஆட்டை காப்பாற்றி எடுக்கிறான். அந்த நேரத்தில் அந்த ஓநாய் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறது, மன் லஹா யௌம ஸப்ர், மனிதர்களெல்லாம் இல்லாத நேரத்தில், காலத்தில் சிங்கங்களும் வேட்டை பிராணிகளும் அந்த ஆட்டை வேட்டையாடுகின்ற அந்த நாளையில் அந்த ஆட்டுக்காக பாதுகாப்புக்காக இருப்பவன் யார்? அந்த நேரத்தில் உன்னால் வந்து பாதுகாக்க முடியுமா? உன்னால் வந்து அதை பறித்தெடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? யௌம லா ராஇய லஹா கைரி, அந்த நாளையில் என்னை தவிர அந்த ஆட்டுக்கு பாதுகாவலன் வேறு யாரும் இல்லை என்று ஓநாய் சொல்லுகிறது. என்றால் ஓநாய் மனிதனோடு பேசுகின்ற இந்த நிகழ்வை நபி அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக நானும் நம்புகிறேன், அபூபக்கரும் நம்புவார், உமரும் நம்புவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என்றால் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை நபித்தோழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், சில நேரம்
அது அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், கண்ணால் பார்க்க முடியாத, காதினால் கேட்க முடியாத ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய நாவினால் சொல்லிவிட்டார்கள் என்றால் நபித்தோழர்கள் நம்பினார்கள். காரணம், ஹப்பப இலைஹிமுல் ஈமான், அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பிக்கை உள்ளத்துக்கு நேசத்துக்குரியதாக அல்லாஹ்வினால் ஆக்கி கொடுக்கப்பட்டது. அந்த நேசம் எங்களுடைய உள்ளத்தில் வந்துவிடுமாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்பது கஷ்டமாக இருக்காது, குர்ஆன் சுன்னாவை ஏற்பது கஷ்டமாக இருக்காது. அன்பாண்டவர்களே, பாருங்கள், புகாரியிலே 3062வது இலக்க செய்தியை பாருங்கள். நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நம்பினார்கள். ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அந்த நேரத்தில் காத்தலர் ரஜுலு கிதாலன் ஷதீதன், ஒரு மனிதன் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறான். இஸ்லாத்துக்காக முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து கடுமையாக யுத்தம் செய்கிறார், இஸ்லாத்தின் விரோதிகளை கொன்று குவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து இவர் நரகவாதி என்றார்கள். நபித்தோழர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இஸ்லாத்துக்காக போராடுகிறார், முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து போராடுகிறார், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாதி என்று சொன்னார்களே என்று சொன்னது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அன்பாண்டவர்களே, பாருங்கள், அந்த மனிதரை ஒரு நபித்தோழர் பின்தொடர்ந்து செல்கிறார். அவருடைய உடம்பில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி தன்னைத்தானே குத்தி கொலை செய்து கொள்கிறார். இதை அந்த நபித்தோழர் பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நேரடியாக வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அஷ்ஹது, அவர் சொல்லுகிறார், இன்ன மனிதர் இப்படி அவரை கொலை செய்து கொண்டார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறேன் என்றார்கள். அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதர் பூமிக்கு மேலால் யுத்தம் செய்கிற பொழுதுதான் சொன்னார்கள் அவர்கள் நரகவாதி என்று. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பொய்யாகாது, இவர் எங்கே தவறு விடுகிறார் என்று பார்ப்போம் என்று தேடிச் செல்கிறார். அவரையே கத்தியினால் குத்தி கொலை செய்து கொள்கிறார், தற்கொலை செய்து கொண்டார். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ லயுஅய்யிது ஹாத தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர், நிச்சயமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒரு கெட்ட மனிதனை கொண்டும் பலப்படுத்துவான். இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சுன் முஸ்லிமா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு முஸ்லிமான ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே சுவர்க்கம் நுழையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை முன்னறிவிப்பு செய்தால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன தெரியுமா சகோதரர்களே? பல முன்னறிவிப்புகள் இருக்கின்றன, அந்த முன்னறிவிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை, அல்லது ஏற்றுக்கொண்டால் கூட ஒரு இக்கண்ணா வைத்து ஒரு சந்தேக பார்வை பார்க்கின்ற நிலைதான் இருக்கிறது. அன்பாண்டவர்களே, இந்த இஸ்லாமிய உம்மத் சந்திக்கின்ற சில விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா? என்ன சொன்னார்கள்? இந்த இஸ்லாமிய உம்மத்தின் ஆரோக்கியமான காலப்பகுதி, நிம்மதியான காலப்பகுதி, அதனுடைய ஆரம்ப கட்டம் என்றார்கள். என்றால் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருடம் ஆட்சி புரிகிறார்கள், அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10 வருடம் ஆட்சி புரிகிறார்கள். இவ்வளவு காலம்தான் நபித்தோழர்கள் நிம்மதியாக இருந்த காலம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கத்தியினால் குத்தப்பட்டு கொலை செய்தார்கள். அன்றிலிருந்து ஆரம்பித்தது இஸ்லாத்துக்கு எதிரான சோதனை. உமர் ரலியல்லாஹு மரணித்த பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி பீடம் ஏறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழுகிற பொழுது சொன்னார்களே, மதீனாவின் மிம்பர் மேடையில இருந்து கொண்டு கிழக்கு நோக்கி கையை அசைத்து காட்டி சொன்னார்கள், என்ன, கிழக்கு பகுதியிலிருந்து தான் குழப்பம் வரும், கிழக்கு பகுதியிலிருந்து தான் குழப்பம் வரும் என்று சொன்னார்களே. நபிகளாருடைய மிம்பர் மேடையிலிருந்து அந்த பக்கத்தை நாங்கள் திரும்பி பார்த்தால் இன்றைக்கு ஈராக்கும் ஈரானும் இருக்கின்ற பகுதி,
உமர் ரதியனுடைய மரணத்துக்கு பின்னால் 6 வருட காலம் உஸ்மான் ரதியனுடைய ஆட்சி நடக்கிற பொழுது அந்த கிழக்கு பகுதியிலிருந்து தான் மிகப்பெரியதொரு கூட்டம் மதீனாவை வந்து உஸ்மான் ரதியல்லாஹுவை முற்றுகையிட்டார்கள். அன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிரான போராட்டமும் பிரச்சனையும் ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இந்த உம்மத்தின் ஆரம்ப கட்டம் முஸ்லிம்களுக்கு நிம்மதி ஆரோக்கியமாக இருக்கும். உஸ்மான் ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பிரச்சனை தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடைசி கட்டம் இருக்கிறதே, சோதனைகளும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நிறைந்த காலமாக இருக்கும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான சோதனைகளை பல வடிவங்களில் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தசாப்தமும் முடிகிற பொழுது சோதனையின் வடிவம், பிரச்சனையின் வடிவம் வித்தியாசமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஹுதைஃபா ரதியல்லாஹு அவர்கள் கேட்டார்களே, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இஸ்லாம் என்ற தூய்மையான மார்க்கத்திலே இருக்கிறோம், இதற்கு பின்னால் இஸ்லாத்தில் வழிகேடு வருமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாகவும் தெளிவாகவும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆம் வரும் என்றார்கள். ஆம் வரும் என்றார்கள். அதற்கு அடையாளம் என்ன சொன்னார்கள்? அவர்கள் நரக வாயில்களிலிருந்து நரகத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றார்கள். அந்த நேரத்திலே ஹுதைஃபா ரதியல்லாஹு கேட்டார்கள், சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய பண்புகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுதோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய தோளை போர்த்தி கொண்டிருப்பார்கள். எங்களுடைய தோளை போர்த்தி கொண்டிருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள், உண்மை முஸ்லிம்கள் அணிந்தது போன்ற ஆடை, தோப்பு அணிய வேண்டுமா, ஜுப்பா அணிய வேண்டுமா, தாடி வைத்திருக்க வேண்டுமா, தலைப்பாகை சுத்தி இருக்க வேண்டுமா, அதையும் செய்வார்கள். நாங்கள் நபிகளாருடைய குடும்பம், நபிகளாருடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள் என்று சொல்ல வேண்டுமா, அப்படியும் சொல்லுவார்கள். ஏன்? ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய தோளை போர்த்தி கொண்டிருப்பார்கள். வயத்தகல்லமூன பி அல்சினத்தினா, எங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்கள் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் உலகத்திலே சுன்னி முஸ்லிம்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனையில் மிகப்பெரிய வரலாறு காட்டியவர்கள் யார்? யார்? அன்பார்ந்தவர்களே, இந்த ரகசியங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்புகளும் தெரியாததன் காரணமாக இன்றைக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தின் விரோதிகள் என்றால், இன்றைக்கு முஸ்லிம்களையும் அரபு நாடுகளையும் தாக்கக்கூடியவர்கள் யார்? இஸ்லாத்தின் துரோகிகள். உஸ்மான் ரதியல்லாஹு கொலை செய்யப்பட்ட வரலாற்றிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள வரலாற்றை தேடி பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த இஸ்லாத்துக்கு எதிரான அந்த விரோதிகள் எங்களை போன்று போர்த்தி கொண்டு, எங்களுடைய நாவுகளால் பேசிக்கொண்டு நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதிகமான முஸ்லிம்கள் இந்த முன்னறிவிப்பு செய்திகளை சரியாக படிக்காததனால இந்த பிரச்சனைகளை பார்த்து குழம்பி போய்விடுகிறார்கள். உண்மையான முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள். மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த தப்புகளும் தவறுகளும் அந்த முஸ்லிம்களிடத்தில் இருக்கலாம், அந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களிடத்தில் இருக்கலாம். அல் குர்ஆனை நம்புகிறார்கள், நபிகளாருடைய ஹதீஸுகளை நம்புகிறார்கள், இஸ்லாம் சொல்கிற ஜிஹாதை நம்புகிறார்கள், ஹஜ் உம்ராவை நம்புகிறார்கள். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் கியாமத்தின் அடையாளம் ஒரு சில தப்புகள் தவறுகள் இருக்கலாம். அந்த முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள். அந்த இஸ்லாமிய தலைவர்கள், அரபு நாட்டு தலைவர்களை எதிர்க்கிறார்கள். அதே நேரம் சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய குர்ஆன் வேறு, எங்களுடைய குர்ஆன் வேறு என்று பேசுகின்ற, முஸ்லிம்களை கொலை செய்வதையே ஜிஹாதாக பார்க்கின்ற இஸ்லாத்தின் துரோகிகளை அவர்களுடைய வெளி வார்த்தைகளை வைத்து, வெளிப்படையான தோற்றத்தை வைத்து நம்புகிறார்கள் என்றால்
அன்பார்ந்தவர்களே, நபிகளாருடைய ஹதீசுகளை சரியாக படிக்காததன் விளைவு, உள்ளத்தளவில் இறை நம்பிக்கை ஆழமாக பதியாததன் விளைவு என்பதை நானும் நீங்களும் படித்துக் கொள்வதோடு, நபித்தோழர்கள் எப்படி அந்த மறைவான செய்திகளை ஆழமாக நம்பினார்கள் என்பதை புரிந்து கொண்டு, குறிப்பாக சமகாலத்திலே நாங்கள் சந்தித்திருக்கின்ற பிரச்சனை நவீன வடிவத்துக்கு பின்னால் இருக்கின்ற இஸ்லாத்தின் முன்னறிவிப்புகள் என்ன, நாங்கள் எங்களுடைய ஈமானை எப்படி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், நாங்கள் யாருக்கு பின்னால் போக வேண்டும், உண்மையிலே முஸ்லிம்களை பாதுகாப்பவர்கள் யார் என்பதை சரியாக இனம் கண்டுகொண்டு ஈமானை நேசிக்கிற சமூகமாக, அந்த ஈமானின் சொந்தக்காரர்களை நேசிக்கிற சமூகமாக, குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களையும் இஸ்லாத்தையும் நேசிக்கிற சமூகத்தை, அவர்களிடத்தில் தப்புகள் தவறுகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் விட்டுவிட்டு அவர்களை நேசிக்கிற மனிதர்களாக மாறுவதுதான் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய உச்சகட்ட பாடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, அதே போன்று பாருங்கள், நபித்தோழர்களிடத்தில் இருந்த அந்த ஆழமான ஈமானிய பலம், அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளத்துக்கு அழகாக காட்டப்பட்டதன் அருள் எந்த அளவுக்கு இருந்தார்கள் தெரியுமா? நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய குர்ஆன் வசனம் சூரத்துல் ஹுஜராத்துடைய 7வது 8வது வசனம், அதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். லவ் யுதீஉகும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர், அதிகமான விடயத்தில் அந்த நபி அவர்கள் உங்களுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டிருந்தால் லஅனித்தும், நீங்கள் தான் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். அன்பாண்டவர்களே, சில நேரங்களில் நபித்தோழர்கள் இப்படி செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படி அமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஆசைகளுக்கும் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மாற்றமாக இஸ்லாத்தை சிம்பிளாக எடுத்துக் கொடுப்பார்கள். சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை, இதைவிட எனக்கு சக்தி இருக்கிறது, இதைவிட செய்யலாம் என்று சொல்லுகிற நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் இலேசை தேர்வு செய்வார்கள், கஷ்டமானதை தேர்வு செய்ய மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த நேரத்தில் நபித்தோழர்களுக்கு உள்ளத்தளவில் அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நபி அவர்களுடைய விருப்பத்துக்கு கட்டுப்படுவோம் என்று போவார்கள். காரணம், வலகின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், நபித்தோழர்களாகிய உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கை என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமான அன்பு இருந்தது. வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் அதை அழகுபடுத்தி கொடுத்தான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது அல்லது அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற அந்த குஃப்ர், பாவம் செய்தல் என்ற அந்த தன்மை, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தல் என்றால் அவர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் வெறுப்பாக்கி கொடுத்தான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈமானையும் உள்ளத்தால் ஏற்று குஃப்ரையும் பாவத்தையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் வெறுப்பாக கொள்ளுகின்ற அந்த உள்ளம் இருக்கிறதே, அவர்கள் ஃபத்லம் மினல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். வநிஅமா, அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியம் செய்தான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, ஒரு சில உதாரணங்களை பாருங்கள். ஹுதைபியா உடன்படிக்கை இருக்கிறது, நாங்கள் எல்லோரும் படித்திருக்கிற ஒரு வரலாற்று நிகழ்வு தான். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை எப்படி நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் யுத்தம் செய்வதற்காக மக்காவை நோக்கி போகவில்லை, மாறாக ஒரு உம்ரா செய்துவிட்டு வருவோம் என்று போகிறார்கள். போனவர்களை ஹுதைபியா என்ற இடத்தில் வழிமறித்து, இந்த வருடம் உங்களை நாங்கள் மக்காவுக்குள் விடமாட்டோம், நீங்கள் மதீனாவுக்கு திரும்பி போக வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்கிறார்கள். இரண்டாவது, இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால் மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தால் அவரை நீங்கள் திருப்பி மதீனாவுக்கு அனுப்ப வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் திரும்பி போக மாட்டோம், நாங்கள் மரணித்தாலும் பரவாயில்லை, போராடி யுத்தம் செய்வோம் என்றார்கள்.
பாருங்கள், நபித்தோழர்கள் யுத்தம் செய்வோம் என்கிறார்கள், உயிர் போனாலும் பரவாயில்லை என்கிறார்கள், இந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படக்கூடாது என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா முடிவெடுத்தார்கள்? இல்லை, இந்த வருடம் நாங்கள் ஒப்பந்தம் செய்கிறோம், மதீனாவுக்கு திரும்பி போகிறோம், அடுத்த வருடம் மக்காவுக்கு வருகிறோம் என்று முடிவெடுத்தார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்துக்கு பாரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து விட்டார்களா? கட்டுப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரியிலே 2958 சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மரணிக்க தயார் என்று நாங்கள் ஒப்பந்தம் செய்ய தயாராக இருந்தோம் என்றால் யுத்தம் செய்து மௌத்தாகினாலும் பரவாயில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் செய்வதில்லை என்று முடிவெடுத்தார்கள். பாருங்கள், சஹாபாக்கள் கஷ்டமான நிலைக்கு ஆசைப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் லேசை எடுத்து விட்டு போவார்கள். அதே போன்று ஒப்பந்தத்தில் ஒரு பகுதி என்ன? யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்ததாக வந்தால் அவர் மீண்டும் மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். புகாரியிலே 1180வது இலக்க செய்தியை பாருங்கள், அதிலே தெளிவாக வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சில நபித்தோழர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஃபரத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா ஜந்தல் பின் சுஹைல், அபூ ஜந்தல் ரதியல்லாஹு அவர்களை அன்றைய தினம் சுஹைல் இப்னு அம்ரிடத்தில் ஒப்படைத்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் நபியே என்று சொன்னாலும், நாங்கள் ஒப்பந்தம் செய்துவிட்டோம், நீங்கள் மதீனாவுக்கு வர முடியாது, திரும்பி போய்விடுங்கள் என்று திருப்பி அனுப்பினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த சில பெண்மணிகள் ஹிஜ்ரத்து வந்தார்கள். குறிப்பாக உம்மு குல்சூம் பின்த் உக்பா பின் அபி முஐத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். எதுவரைக்கும்? அல்லாஹ் முஹாஜிரான பெண்களுடைய விடயத்தில் வசனத்தை இறக்கும் வரைக்கும் பல பேரை திருப்பி அனுப்பினார். சஹாபாக்களுடைய உள்ளத்துக்கு கஷ்டமாக இருந்தது அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது, பாரமாக இருந்தது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்து விட்டார்களா? தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஈமானின் இன்பத்தை உள்ளத்திலே கண்ட மனிதன், ஈமானுடைய ருசியை உள்ளத்திலே கண்ட மனிதன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விடுவான் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சகோதரர்களே. பாருங்கள், புகாரியிலே 5052வது இலக்க செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவர்களுடைய வளமை எப்படி இருந்தது? குன்து அசூமுத்தஹர், பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறது, காலம் முழுக்க நோன்பு. வ அக்ரவுல் குர்ஆன குல்ல லைலா, ஒவ்வொரு இரவையிலும் குர்ஆனை முழுக்கவும் ஓதி முடிப்பார்கள். இது அவர்களுடைய பண்பாக இருந்தது. இந்த விடயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்படி காலம் முழுக்க நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார், இரவு முழுக்க குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வரவழைத்தார்கள். வரவழைத்து கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ரே, நீங்கள் காலம் முழுக்க நோன்பு பிடிக்கிறீர்களா? ஆம் அல்லாஹ்வின் தூதரே, சக்தி இருக்கிறது, நான் பிடிக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீ மாதத்துக்கு 3 நோன்பு தான் பிடிக்க வேண்டும் என்றார்கள். மாதத்துக்கு 29-30 நோன்பு பிடிக்க இயலும், நான் பிடிக்கிறேன் என்று சொல்கிற நபித்தோழருக்கு இல்லை, நீங்கள் 3 தான் பிடிக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உத்தீகு அஃதல மின் ஸாலிக், 3 நோன்பல்ல, அதைவிட அதிகமாக பிடிக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது, உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அப்படித்தான் உனக்கு சக்தி இருந்தால் ஃபசும் ஸௌம தாவூத நபியல்லாஹி அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபி அவர்கள் பிடித்த நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்க வேண்டும். மாதத்தில் கூடினால் 15 அல்லது 14. எனக்கு சக்தி இருக்கிறது நபியே, பிடிக்கலாம் நபியே, இல்லை, கூடினால் 14 அல்லது 15 நோன்பு தான். மீண்டும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீ குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் வக்ரஇல் குர்ஆன ஃபீ குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு குர்ஆன் ஓதி முடிந்தாங்க. எப்படி ஓதினவர்? மாதத்துக்கு 29-30 குர்ஆன் ஓதியவர்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள் மாசத்துக்கு 1 முடின்றாங்க. அவர் சொல்கிறார், உத்தீகு அஃதல மின் ذلك யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இதைவிட எனக்கு ஓத சக்தி இருக்கிறது. சில அறிவிப்புகளில் நான் இளைஞனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, 20 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓது. இல்லை, அதை விட சக்தி இருக்குது. 10 நாளைக்கு ஒரு குர்ஆன முடிந்தா மாசத்துக்கு 3. அல்லாஹ்வின் தூதரே அதை விட சக்தி இருக்கிறது. அப்படியா? ஃபக்ரஉஹு ஃபீ குல்லி சப்இன் வலா தஸித் அலா ذلك. 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடி, மாசத்துக்கு 4. அதுக்கு மேல நீ என்ன செய்யக்கூடாது? குறைந்த நாட்களில் குர்ஆனை முடிக்க கூடாது என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அல்லாஹு அக்பர். பாருங்கள், நபித்தோழர் சொல்லுகிறார், எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லை, நீ இப்படித்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர் லஅனித்தும். நீங்கள் ஆசைப்படுகின்ற அதிகமான விடயங்களுக்கு அந்த நபி கட்டுப்பட்டு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் மார்க்கம் சொல்லி இருந்தால் நீங்களே கஷ்டப்பட்டிருப்பீர்கள். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஃபஷத்தத்து ஃபஷுத்தித அலைய, நானே கஷ்டப்படுத்தி கொண்டேன், என் மீது கஷ்டமாக்கப்பட்டது. என்ன? மாசத்துக்கு 3 நோன்பு இல்லை, 15 நோன்பு ஏழும் 14 நோன்பு ஏழும்னு வாங்கி கொண்டார். மாசத்துக்கு ஒரு குர்ஆன் போதும், இல்லை, மாசத்துக்கு 4 குர்ஆன் என்று தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொண்டார். சொல்றார், ஃபலம்மா கபிர்து, நான் வயசுக்கு போய் முதுமை அடைந்த பிறகு, வதித்து அன்னி குந்து கபில்து ருக்ஸத நபியில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் தந்த சலுகைகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாமே என்று கைசேதப்படுகிறேன் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியில் நிறைய பாடங்கள் படிப்பினை இருந்தாலும் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய விருப்பத்துக்கு, மார்க்க விருப்பம், பாவத்தை செய்வதற்கோ ஹராத்தை செய்வதற்கோ அநியாயத்தை செய்வதற்கோ அல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இபாதத்தை செய்வதற்கும் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கும் தன்னிடத்தில் இருக்கிற சக்தி ஆற்றலுக்கு அதிகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, நீங்கள் இப்படித்தான் இலகுவாக செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய விருப்பத்தை தூக்கி எறிந்தவர்கள் நபித்தோழர்கள். இது உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதிந்ததனால், உள்ளத்துக்கு ஈமான் அழகாக்கப்பட்டதனால் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒன்றை ஆசைப்படுவோம், குர்ஆனும் ஹதீஸும் வேறொன்றை சொல்லும். இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன? குர்ஆன் ஹதீஸில் என்ன வந்தாலும் எங்கட விருப்பத்தை செய்கிறது, எங்கட ஆசையை செய்கிறது, எங்கட உம்மட விருப்பத்தை செய்கிறது, எங்கட குடும்ப உறவுகளோட விருப்பத்தை செய்கிறது. குர்ஆன் ஹதீஸ் ஒன்றை சொல்லும், மார்க்கம் ஒன்றை சொல்லும், ஊர்வலமைக்கு பின்னால போறது. நஊது பில்லாஹ். காரணம் என்ன? உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதியவில்லை, ஈமானுடைய ருசி உள்ளத்துக்கு தென்படவில்லை, ஈமானுடைய அழகு கவர்ச்சி உள்ளத்துக்கு வரவில்லை. நபித்தோழர்களுக்கு போன்று வந்தால் தன்னுடைய விருப்பத்தை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுடைய விருப்பத்தை எடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பத்தை எடுப்பார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதிந்தது, ஈமான் அன்புக்குரியதாக, நெருக்கத்துக்குரியதாக மாறியது, ஈமான் அவர்களுடைய உள்ளத்துக்கு அழகாக்கப்பட்டது. அதனால் அவர்கள் மனிதர்களில் புனிதர்களாக மாறினார்கள். இன்றைக்கு எங்களுடைய ஈமான் உள்ளத்தில் ஆழமாக பதியவில்லை. பெயரளவில் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், பெயரளவில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசிக்கிறோம். சொந்த விருப்பத்துக்காக, பெற்றோரின் விருப்பத்துக்காக, குடும்பத்தவர்களின் விருப்பத்துக்காக, ஊர் ஜமாஅத்தின் விருப்பத்துக்காக, சமூக அங்கீகாரத்துக்காக அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து விடுகிறோம் என்றால் காரணம் உள்ளத்தில் இன்னும் ஈமான் பதியவில்லை என்பதுதான் சகோதரர்களே. அதே போன்றுதான் ஈமான் உள்ளத்திலே பதிந்து விட்டால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை ஈமான் கொள்வது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரத்துல் ஃபத்ஹ் 29வது வசனம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது இருக்கிறாரே அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு,
அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற அந்த மூமின்கள் இருக்கிறார்களே, அஷித்தாஉ அலல் குஃபார், காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், அவர்களுடைய முஃமின்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் அன்பாக, பண்பாக, பாசமாக நடந்து கொள்வார்கள். யாரை நேசிப்பது? முஃமின்களை நேசிப்பது, முஸ்லிம்களை நேசிப்பது. யாரை விட? காஃபிர்களை விட, இறை மறுப்பாளர்களை விட அல்லாஹ்வுடைய முஃமின்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகம் அவர்களை நேசிப்பார்களாம். இது யாரால முடியும் சகோதரர்களே? உள்ளத்தில் ஈமான் பதிந்த மனிதர்களால் தான் முடியும். உள்ளத்தால் ஈமானை நேசிக்கிற மனிதர்களால் தான் முடியும். மார்க்கத்தில் உள்ள உறவுகளை நேசிக்கின்ற அந்த பண்பு, அந்த தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்க. லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்ற அந்த முஃமின்கள், யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் புரிபவர்களை உள்ளத்தினால் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்ப்பவர்கள் உள்ளத்தால நேசிக்க மாட்டாங்க. வலவ் கானு ஆபாஹும், அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு சண்டை பிடிப்பவர்கள், அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு முரண்பட்டு கொள்பவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், அவ் அபுனாகும் அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவ் இஹ்வானம் அல்லது அவருடைய இரத்த உறவுகளாக இருந்தாலும், அவ் அஷீரத்தவும் அல்லது அவருடைய குடும்ப உறவுகளாக இருந்தாலும், அல்லாஹ்வோட தூதர விரோதியா உள்ளத்தால நேசிக்க மாட்டார்கள். காரணம், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை பதித்து விட்டான், ஈமானை எழுதிவிட்டான். வஅய்யதஹும் பிரூஹின் மின், அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற ரூஹை கொண்டு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை பலப்படுத்தி விட்டான். அதனால அல்லாஹ்ட விரோதியா, அல்லாஹ்ட தூதர விரோதியா, அல்லாஹ்ட மார்க்கத்தின் விரோதியா, குர்ஆன் ஹதீஸிட விரோதியா உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் நிதானமாக சிந்திக்கப்பட வேண்டிய வசனம், நிதானமாக சிந்தித்து யோசிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம். ஏன்? உண்மையான முஃமின்களை எதிர்க்கிறோம், இஸ்லாத்தின் உண்மையான விரோதிகளை நம்புகிறோம். நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துக்கு சேவை செய்கின்ற முஸ்லிம்களை இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்கு துடிக்கின்ற உண்மை முஃமின்களுக்கு பதுவா செய்கிறோம், ஏசுகிறோம். வரலாற்று நெடுகிலும் இஸ்லாத்தை அழிப்பதற்கும், முஸ்லிம்களை அழிப்பதற்கும், குர்ஆன் சுன்னாவை அழிப்பதற்கும் பாடுபடுபவர்கள் நயவஞ்சகத்தனமாக முஸ்லிம்கள் போன்று நடிக்கிறார்கள், அவர்களை நம்புகிறோம். அஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, வரலாற்றை கொஞ்சம் படிக்க வேண்டும். சஹாபாக்கள் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்த ஈமானிய பலத்தை படிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் உள்ளத்தளவில் அல்லாஹ்வுடைய தூதரின் விரோதிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்படி சகோதரர்கள்? உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். அமெரிக்காவை எதிர்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக, இஸ்ரேலை எதிர்க்கிறோம் யூதர்களுக்கு என்பதற்காக. நிச்சயம் அவர்கள் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை வரவேற்பார்கள், முஸ்லிம்களை வரவேற்பார்கள் என்றால் உள்ளத்தளவில் இடம் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களை ஆதரிக்கலாம், அது வேறு. இஸ்லாத்தின் விரோதி, முஸ்லிம்களுடைய விரோதி என்றால் அவர்களை நேசிக்க கூடாது, உள்ளத்தில் இடம் கொடுக்க கூடாது. அதிலே ஒரு முஃமின் ஆழமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்பது வேறு. நான் சொல்ல வருகிற உதாரணம் என்ன தெரியுமா? அமெரிக்கர்களை எதிர்க்கிறோம், இஸ்ரேலியர்களை, யூதர்களை, கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதிகமானவர்கள் நண்பர்களாக எடுத்துக்கொண்டிருப்பது வட்டியை மையமாக கொண்டிருக்கின்ற, வட்டியை மூலதனமாக கொண்டிருக்கின்ற பேங்கையும், பேங்க் மேனேஜர்களையும், வங்கிகளின் ஊழியர்களையும் எங்களுடைய நண்பர்களாக, பிசினஸ் பார்ட்னர்களாக, எங்களுக்கு தேவைப்படுகிற நேரமெல்லாம் கடன் தருகிற அளவுக்கு உற்ற நண்பர்களாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்சூரன்ஸ் கம்பெனியில இருக்கிற அதிகாரிகள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள்.
லீசிங் போடக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுடைய உற்ற நண்பர்கள். நஊது பில்லாஹ். இதை சிந்தித்து பார்த்தோமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டியை விட்டு விடுங்கள். நீங்கள் வட்டியை விட்டுவிடவில்லை என்றால் ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்யுங்கள் என்று சொல்கிறான். இந்த உலகத்துக்கு வட்டி பொருளாதாரத்தை மையமாக காட்டக்கூடியவர்கள் யார்? இந்த வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அல்லவா? வங்கியோடு வங்கியை நடத்தக்கூடியவர்கள் அல்லவா? வங்கியின் மேனேஜர்மார்களும் வங்கியின் அதிகாரிகளும் அல்லவா? அதே போன்றுதான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், லீசிங் கம்பெனிகள் எங்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்யுங்கள் என்கிறான். நாங்கள் அவர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்திலே அமெரிக்காவை எதிர்ப்பது உண்மை, இஸ்ரேலியர்களை எதிர்ப்பது உண்மை. ஆனால் எங்களுடைய வீட்டுக்குள் வந்து எங்களை வழிகெடுக்கின்ற, எங்களை நாசமாக்குகின்ற சினிமாக்களை எதிர்க்கிறோமா? நாடகங்களை எதிர்க்கிறோமா? எங்களுடைய மொபைல் போனுக்குள் வந்திருந்து கொண்டு எங்களுடைய ஈமானை கலட்டி எடுக்கின்ற சினிமா நடிகர்கள், பட நடிகர்கள், ஆபாச காட்சிகள், அரைக்குறைய ஆடைகளோடு தன்னை அழகுபடுத்தி காட்டுகின்ற பெண்மணிகளை வெறுக்கிறோமா? முஸ்லிம்கள் சொல்கிறார்கள், பட நடிகண்ட பேரை சொல்லி இவர்கள் தான் எங்களுடைய விருப்பத்துக்குரியவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்தியாவிலே ஒரு பட நடிகன் அரசியலில் ஈடுபடுகிறான், எங்களுடைய ஓட்டும் அவனுக்குத்தான், எங்களுடைய குடும்பத்தவர்களின் ஓட்டும் அவனுக்குத்தான் என்று முஸ்லிம்கள் குரல் கொடுக்கிறார்கள். நஊது பில்லாஹ். உள்ளத்திலே இடம் கொடுத்து விட்டோமா? அவனை உள்ளத்தினால் நேசிக்க ஆரம்பித்து விட்டோமா? அவன் தானே எங்களுடைய இளைஞர்களை நாசமாக்குகிறான். இவன் தானே ஹராத்தையும் இஸ்லாம் தடுத்திருக்கின்ற அனைத்து ஆபாச காட்சிகளையும் படம் என்ற போர்வையில், நாடகம் என்ற போர்வையில் சந்தைப்படுத்தி கொண்டிருப்பவன். இதை வெறுக்கிறது இல்லையா? அன்பார்ந்தவர்களே, விளையாட்டு வீரர்கள் அவர்கள் முடிவெட்டுவது போன்று முடிவெட்டுகிறோம், அவர்கள் ஆடை அணிவது போன்று ஆடை அணிகிறோம். அவர்களுடைய உடல் எக்ஸன்கள், அவர்களுடைய உடலின் சந்தோஷத்துக்கான வெளிப்பாடுகளை எங்களுடைய எக்ஸன்களாக, எங்களுடைய வெளிப்பாடுகளாக நாங்கள் மாற்றுகிறோமே. இது ஒரு மனிதனை நேசித்தால் வருகிற விளைவு அல்லவா? அது யாராக இருக்கட்டும், ரொனால்டோவாக இருக்கட்டும், ரொனால்டினோவாக இருக்கட்டும், மெஸ்ஸியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் உள்ளத்தில் இடம் கொடுப்பதனால தானே அவனுடைய போட்டோவை எங்களுடைய ப்ரோஃபைல் பிக்சராக போட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பின் அடையாளமாக போட்டுக் கொண்டிருக்கிறோம், ரெஸ்லிங் வீரர்களுக்கு பின்னால் போய்விடுகிறோம். நஊது பில்லாஹ். உண்மையான முஃமின், உள்ளத்திலே ஈமான் பதிந்தவர்கள், அல்லாஹ் உள்ளத்தை ஈமானை கொண்டு பலப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களுக்கு இடம் கொடுப்பார்களா? ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அரசியல் என்ற போர்வையில் இஸ்லாத்தை அழிக்க துடிக்கிறார்கள். என்னுடைய கட்சிக்காரன் நான் விடமாட்டேன் என்று இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். பட நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறார்கள். எனக்கு பிடித்தமான விளையாட்டு வீரர் நான் விடமாட்டேன் என்று உள்ளத்திலே இடம் கொடுக்கிறோம் என்றால் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஈமானின் அன்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈமானின் அன்பு உள்ளத்துக்கு ஆழமாக செலுத்தப்படாததன் விளைவுதான் இப்படியெல்லாம் நாங்கள் போகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாமல், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதிய வேண்டும். ஈமான் எங்களுடைய உள்ளத்துக்கு அழகுபடுத்தப்பட வேண்டும். எனவே எங்களுடைய உள்ளத்தை ஈமானால் அழகுபடுத்துவதற்கும், எங்களுடைய உள்ளத்தை ஈமானுடைய நேசத்துக்குரியதாக மாற்றுவதற்கும் நிறைய துஆ கேட்க வேண்டியிருக்கிறது சகோதரர்களே, நிறைய பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அருளாக கொடுத்தான். என்ன? வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான். அல்லாஹ் அந்த நபி தோழர்களுக்கு ஈமானை உள்ளத்தின் நேசத்துக்குரியதாக, விருப்பத்துக்குரியதாக அல்லாஹ் ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானை நாங்கள் அழகுபடுத்தினோம் என்று சொல்கிறான். இறை நிராகரிப்பு, பாவம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வதை
அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துக்கு வெறுக்க செய்தான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பெரிய அருள் உலாயிகஹுமுர் ராஷிதூன். அதனால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக மாறினார்கள். ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா. இது அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு செய்த ஃபதுல், கொடையும் அருளுமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் மீதுள்ள கடமை என்ன? நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து செய்து இந்த பண்பை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியிருக்கிறது. எப்படி? சுனன் நசாஇ அவர்களுடைய குப்ராவிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதனுடைய அறிவிப்பாளர் தொடரை ஒரு சில அறிஞர்கள் சஹீஹ் என்கிறார்கள், இன்னும் ஒரு சில அறிஞர்கள் இது முர்சலான தாபிஈயுடைய அறிவிப்பு என்று சொல்கிறார்கள். அதிலே வரக்கூடிய ஒரு துஆ பாடமாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர் சஹாபாக்களுக்கு அருளாக செய்ததை எங்களுக்கு இந்த ஹதீஸ் துஆவாக சொல்லி தருகிறது. எப்படி? அல்லாஹும்ம, இறைவா, ஹப்பிப் இலைனல் ஈமான், ஈமானை எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கிவிடு. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கை என்றால் எங்களுடைய உள்ளத்துக்கு அதை நேசமாக்கி வைத்து விடு. வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, அந்த ஈமானை எங்களுடைய உள்ளத்துக்கு அழகுபடுத்தி தந்துவிடு. வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இறைவா எங்களுடைய உள்ளத்துக்கு இறை நிராகரிப்பையும், ஃபுசூக் பாவத்தையும், வல் இஸ்யான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதையும் எங்களுக்கு வெறுப்பாக்கி விடு ரப்பே. வஜஅல்னா மினர் ராஷிதீன், எங்களை நேர்வழி பெற்றவர்களில் உள்ளவர்களாக ஆக்கிவிடு ரப்பே என்று துஆ கேட்கிற வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததாக அறிவிப்பாளர் தொடரில் விமர்சனம் உள்ள இந்த செய்தி சுனனுல் குப்ராவில் 10370வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் பலவீனம் என்று வைத்துக் கொண்டாலும் பொதுவாக துஆ கேட்கலாம். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அருளாக செய்ததை நாங்கள் பிரார்த்தனை மூலம் கேட்க வேண்டும். எப்படி? அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். இறைவா, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்துக்கு நீ நேசத்துக்குரியதாக ஆக்கிவிடு. அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்துக்கு நீ அழகுபடுத்தி விடு. இறைவா, இறை நிராகரிப்பு, பாவம் செய்தல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வதை எங்களுடைய உள்ளத்துக்கு வெறுப்பானதாக ஆக்கிவிடு. எங்களை நேர்வழி பெற்றவர்களில் ஒருவனாக ஆக்கிவிடு என்ற இந்த துஆவை நானும் நீங்களும் அதிகம் அதிகம் கேட்பதன் மூலம் எங்களுடைய உள்ளத்துக்குள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும். அது வந்துவிட்டால் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துவது இலகுவாகிவிடும். மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவது இலகுவாகிவிடும். அது வராததனால தான சகோதரர்களே எங்களுடைய ஆசைக்காக குர்ஆன் ஹதீஸை புறக்கணிக்கிறோம். எங்களுடைய சாதாரண இன்பத்துக்காக மார்க்கத்தை குழிதோண்டி புதைக்கிறோம். எங்களுடைய உலக சந்தோஷத்துக்காக மார்க்கத்தை தூக்கி வீசி விடுகிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? ஃபலா வரப்பிக லா யுமினூன், உங்களுடைய இரட்சகனின் மீது சத்தியமாக அவர்கள் முக்மீனாக மாட்டார்கள். யாரெல்லாம் முக்மீன்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் முக்மீனாக முடியாது. எதுவரைக்கும் ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். நபியே, அவர்களுக்கு இடையில் வருகின்ற முரண்பாடுகள், சண்டை சச்சரவுகளில் உங்களை தீர்ப்பாளியாக எடுக்க வேண்டும். ஈமான் பரிபூரணம் அடைய வேண்டுமா? முதல் அடையாளம். எங்களுக்கு இடையில் வரக்கூடிய கருத்து வேற்றுமைகள், பிரச்சனைகள், முரண்பாடுகள், சண்டை சச்சரவுகள் அனைத்துக்கும் தீர்வு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தீர்ப்பை தேட வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலே தேட வேண்டும். சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹர்ரஜம் மிம்மா கதைத். குர்ஆன் ஹதீஸை பார்க்கிற நேரம் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அந்த தீர்ப்பை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தில் சங்கடம் கொள்ளக்கூடாது. குர்ஆன் ஹதீஸில் ஒன்று வந்த பிறகு உள்ளத்தில் நெருடல் வரக்கூடாது. அதை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயுசல்லிமு தஸ்லீமா, அதற்கு பரிபூரணமாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்.
குர்ஆன் ஹதீஸ்ல வந்திக்குதான், ஆனாலும் எங்களோட ஊர்வலமைக்கு சரி வராது. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதான், இது எங்களோட ஜமாத்து ரூல்ஸுக்கு சரி வராது. குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்குதான், இது எங்களோட மதுஹபுக்கு சரி வராது. நஊது பில்லாஹ். இப்படியெல்லாம் குர்ஆன் ஹதீஸை புறக்கணித்து செல்கிறோம் என்றால் உள்ளத்திலே ஈமான் இல்லை, பரிபூரணமான முஃமினாக முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உள்ளத்தில் ஈமான் வந்துவிட்டால், உள்ளத்திலே ஈமான் அழகாகிவிட்டால், மனிதர்கள் அனைவரையும் எதிர்த்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படுகின்ற அந்த ஆழமான போக்கு எங்களிடத்தில் வந்துவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, ஈமானால் உள்ளத்தை பலப்படுத்தி கொண்டு, ஈமானுடைய நேசத்தாலும் அன்பாலும் உள்ளத்தை நிறைத்து கொண்டு, ஈமானுடைய அழகால் உள்ளத்தை அழகுபடுத்தி கொண்டு இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து அதே இஸ்லாத்தில் மரணித்து மறுமையில் சுவனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا ربي شكرا هديت قلبي